டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸல். ஓகே, எக்ஸல்ல வந்து பேசிக் எக்ஸல் பார்க்க போறோம். அது போக அட்வான்ஸ் எக்ஸல் கொஞ்சம் பார்க்க போறோம். அது போக ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பவர் பிஐ. பவர் பிஐல இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் ஒரு டூல்ஸ்க்கும் அனாலிசிஸ்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ண போறோமோ ஸோ அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் பார்க்க போறோம். அடுத்து எஸ்கியூஎல். எஸ்கியூஎல்லையும் சேம் அதே தான். டேப்லூ சிமிலர் வந்து நம்ம பவர் டேப்லூவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் இதுல வந்து ஃபுல் பிளெஜ்டா நம்ம எப்படி டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சல்டேட் பண்ணி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கும் நீங்க பவர் பிஐ கொஞ்சம் ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டேப்லூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட்டா அனாலிசிஸ்னா என்ன, பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்னா என்ன, ஸோ எல்லாத்தையுமே ஓவராலா ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, எல்லாருக்கும் கேக்குதுல? வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? யாருக்கும் பிரேக் ஆகிட்டு இல்ல ஸ்கிரீன் எதுவும் விசிபிள் ஆகாம எதுவும் இருக்கா? அருள் கேக்குது சார். நல்லா ஓகே, ஸ்கிரீனும் விசிபிள் ஆகுது இல்ல? விசிபிள் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ எக்ஸல் வந்து பேசிக் எக்ஸல் உங்களுக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் பேசிக் எக்ஸல் ஒர்க் பண்ண தெரியும்ல எல்லாருக்கும்? யாரும் தெரியாம எதுவும் இருக்கீங்களா? அருள் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. பேசிக் எக்ஸல்ல என்ன பார்க்கணும்னா ஒரு எக்ஸல் ஷீட் எடுக்கும் போது என்னன்னா நம்ம ஷீட் எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஃபார்மேட் பண்ணணும், டேட்டாஸ் வந்துச்சுன்னா அதுல எப்படி என்டர் பண்ணணும்னு சொல்லி ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு ஹெட்டிங்ஸ். ஓகே, எக்ஸல் டியூட்டோரியல்ஸ், ஒரு டெக்ஸ்ட் காலம்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அது டேட்டா வேலிடேஷன்ஸ் எப்படி பண்றது, டைம் வந்துச்சுன்னா அந்த டேட்டாவை நம்ம எப்படி ஒர்க் பண்றது, டைம் அண்ட் டேட்டா கால்குலேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து சம் கண்டிஷன்ஸ் கொடுத்து எப்படி ஒர்க் பண்றது, இப்போ ஒரு டேபிள் இருந்ததுன்னா அந்த டேபிள் எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது, அந்த டேட்டாவை எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்றது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே என்டர் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வராது. எல்லாத்தையுமே நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஷீட்ஸை ஒன்னொன்னும் என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாஸ் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள் ஸ்டைல்ஸ், நிறைய ஸ்டைல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சும்மா டேபிள் கிரியேட் பண்ணி லைன் மட்டும் போட்டோம்னா அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது. ஸோ என்ன கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த டேபிள். ஸோ அதுக்காக டேபிள் ஸ்டைல்ஸ் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ஸோ அது நமக்கு தகுந்த மாதிரி டேட்டாஸ் எப்படி அந்த ஸ்டைலுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்கும். பிவோட் டேபிள் இருக்கும். பிவோட் டேபிள்ங்கிற மீன்ஸ் ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். மொத்த பஞ்ச் ஆஃப் டேட்டா நிறைய இருக்கும். அந்த டேட்டால நம்ம ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணி ஸோ அதுல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நான் இப்போ 2-3 ஃபங்க்ஷன்ஸ் வந்து நான் போட்டு நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். பட் இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லா கவர் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரைனிங்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரைனிங்ஸ்ல இது ஃபுல்லாவே எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா கவர் பண்ணுவோம். இந்த டேட்டாஸ் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம ஹெட்டிங் மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இது ஃபார்மேட்டிங் பிவோட். ஸோ பிவோட்லயே அந்த டேபிள் வந்து கொஞ்சம் ஸ்டைல்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி பிவோட்லயும் பிவோட் ஃபார்மேட்டிங் அண்ட் டேபிள்லயும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். பிகாஸ் அதுக்கப்புறம் சாட் வந்து யூஸ் பண்றது. நிறைய பை சாட்ஸ் போடுவோம் இல்லையா, பை சாட்ஸ், லைன் சாட், அப்புறம் கிராஃப். ஸோ அந்த மாதிரி நிறைய சாட் வந்து வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சாட்ஸ் எப்படி இதுல இது பண்றது, அந்த டேட்டா வந்து எப்படி சாட்டை கன்வெர்ட் பண்றது, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸ்லைட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றது, அதுக்கு டேட்டா ஃபார்மேட்டிங், இது எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்த்துட்டே வரலாம். ஓகே, டெக்ஸ்ட் அண்ட் டேட் ஃபங்க்ஷன்ஸ், இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி கோட் பண்றது நான் ஒன் பை ஒன்னா காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம எக்ஸல் ஒர்க் பண்ணா எப்படி இன்புட் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் கிளாஸஸ்ல இந்த லைன் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நம்ம செக் பண்ணி நீங்களும் எப்படி அது பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் அதுக்கு ஒரு ஃபார்மேட்டிங் எக்ஸல் ஒன்று வச்சிருக்கேன். பக்கத்துலேயே டேட்டாஸ் இருக்கும். அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணா எப்படி இன்புட் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்மேட்டிங் ஒரு தனி எக்ஸல் ஒன்று இருக்கு. நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க இது கத்துப்பீங்க. ஓகே, அடுத்து லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ்.
இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்துடும். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் வரும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஜஸ்ட் இப்போ பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? ரிஷிபா, அருண், சார் பேசிக் ஃபார்முலாஸ் ஏதாவது தெரியுமா எக்ஸல்ல? ஓகே, ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஏதாவது இது ஃபார்முலாஸ் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல ஜஸ்ட் சும்மா எக்ஸல் மட்டும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எக்ஸல் யூஸ் பண்ணிருக்கீங்க. எக்ஸல்ல கவுண்ட் பண்றதுக்கு ஃபார்முலா போட்டுக்கோ, இந்த மாதிரி ஃபார்முலா. ஓகே, கவுண்ட். வேற என்னெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஏதாவது போட்டிருக்கீங்க? பிகாஸ் நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். பட் இந்த லெவல்ல இருக்கீங்க, ஓகே நம்ம இதுல இருந்து சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு அப்சர்வ் ஆகும் சொல்லுங்க. இல்ல நீங்க கொஞ்சம் ஆல்ரெடி உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, இப்போ நான் இப்போ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதுல எல்லாத்தையும் இது சம் ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னா டோட்டலா வந்து இப்போ நம்பர் ஆஃப் டோட்டல் நிறைய ரூல்ஸ் இருந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த ரூல்ஸ் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம சம் பண்ணி வேல்யூஸ் கொண்டு வருவோம். ஓகே, இப்போ அந்த இது வந்து ஆவரேஜ் பார்த்தோம்னா இப்போ எக்ஸாம்பிள் சொன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 சப்ஜெக்டோட டோட்டல் பார்க்கறதுக்கு நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த 5 சப்ஜெக்ட்லயும் ஆவரேஜ் பார்க்கறதுக்கு ஆவரேஜ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கவுண்ட்ங்கிறது நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எத்தனை இருக்கும் அந்த சப்ஜெக்டை கவுண்ட் பண்றதுக்கு கவுண்ட். ஓகே, கன்கோஆர்டினேட்ங்கிறது ரெண்டு டெக்ஸ்டையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்றதுக்கோ இல்ல ஸ்பேஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் தனியா காட்டுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்கார்டினேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த பர்சன் ஒரு பையன் இருக்கான்னா அந்த பையன் பிளஸ் அந்த பையனோட மார்க் ரெண்டுமே எனக்கு என்ன வரணும், ஒரே செல்ல வரணும் அப்படின்னா கன்கார்டினேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி மேக்சிமம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் 20 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அது மேக்சிமம் எத்தனை பேர் வந்து அபோவ் 50 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க, இல்ல மேக்ஸிமம் மார்க் எத்தனை. இப்போ 5 சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், 5 சப்ஜெக்ட்ல மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு. மினிமமும் அதே மாதிரி டோட்டல் மினிமம்னா இப்போ 5 சப்ஜெக்ட்ல இருக்குன்னா அந்த 5 சப்ஜெக்ட்ல மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கு. ஓகே, எப்படி யூஸ் ஆகுதுன்னு நான் இப்போ வேணா உங்களுக்கு ஒரு எக்ஸல்ல நான் வேணா போட்டு காட்டுறேன். இங்க இருக்கு. ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா சம் பண்ண போறோம். ஈக்குவல் டு எப்பயுமே ஒரு ஃபார்முலாஸ் போடும்போது என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல ஈக்குவல் பண்ணணும். ஓகே, ஈக்குவல் பண்ணிட்டு சம்ம. ஸோ டேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க உங்களுக்கு எந்த செல்ல இருந்து எந்த செல் வரைக்கும் வேணும்னு. ஸோ இப்போ எனக்கு 35 இந்த 4th இருந்து 35 இங்க இருந்து 80 வரைக்கும் எனக்கு வேணும். ஓகே, இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரா பண்ணிட்டு மகைன் வேணும் பண்ணுவாங்க, ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு என்டர் தட்டினீங்கன்னா என்ன வந்துடும், டோட்டல் கவுண்ட் வந்துடும். டோட்டல் வந்து சம் பண்ணி வந்துடும். இதோட டோட்டல் எவ்வளவு, 395. ஓகே, இதுதான் அந்த சம்மோட ஃபார்முலாஸ். ஈக்குவல் டு சம்னு சொல்லி போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எதுல இருந்து எது வரைக்கும் வேணுமோ ஈக்குவல் பண்ணிட்டு என்டர் தட்டிங்கன்னா எப்படி வந்துடும், டோட்டல் வந்துடும். இதே இது ஆவரேஜ் போடணும்னா ஈக்குவல் டு ஆவரேஜ் டைப் பண்ணீங்கன்னா இங்க வரும். டேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எங்க இருந்து எது வரைக்கும் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ராக்கெட் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுல ஆவரேஜ் எவ்வளவு, 49 தான். இது இந்த மார்க்ஸ்ல 35ல இருந்து 80 வரைக்கும் எடுத்திருக்காங்க. 85ல டோட்டல் ஆவரேஜ் மார்க் எவ்வளோன்னா 49 தான். ஓகே, ஸோ அடுத்து இது எப்படி என்ன பார்த்தோம், ஆவரேஜ் பார்த்தோம். அடுத்து கவுண்ட். ஸோ கவுண்ட் இதுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கவுண்ட் பண்றதுக்கு. ஓகே, கவுண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு கவுண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு டோட்டல் நம்ம எங்க இருந்து எது வரைக்கும் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் கவுண்ட் கிடைக்கும். இதுல வரலாம். டோட்டல் கவுண்ட் வந்துச்சா?
ஸோ இது வந்து கவுண்ட் வந்து நீங்க நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணலாம், நேமையும் கவுண்ட் பண்ணலாம். சம்முங்கிறத என்ன பண்ண முடியும், நம்ம இந்த நம்பர்ஸை மட்டும்தான் சம் பண்ண முடியும். ஆவரேஜ்ங்கிறது அதே மாதிரி நம்பர்ஸை மட்டும்தான் பண்ண முடியும். பட் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படி கிடையாது, டெக்ஸ்டையும் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி நேம்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர்ஸ்டையும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான நம்பர்ஸ் இருந்தோம்னா நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ஸும் வரும். ஓகே, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எது போட்டிருக்கீங்களா நீங்க ரிஷிபா? சரி. நீங்க எதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? அருள் நீங்க? ஓகே, இதெல்லாம் என்னன்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், பேசிக் ஃபார்முலாஸ். ஓகே, இந்த பேசிக் ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் அடுத்து நம்ம வர இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும். ஃபார்முலாஸ்லாம் நிறைய அட்வான்ஸா போகும். இந்த பேசிக் எப்படி ஈக்குவல் போட்டு என்ன மாதிரியான ஃபார்மேட்ல போடுறோம்னு இந்த பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து போறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இதுல மேக்ஸிமம் போட்டிங்கன்னா ஈக்குவல் டு மேக்ஸிமம். ஸோ எந்த நம்பர்ஸ்ல இருந்து எது வரைக்கும் வேணுமோ பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்துடும். அதே மாதிரி மினிமம்னா மினிமம் எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் வேணும் போட்டு க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு மினிமம் கிடைச்சிடும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு பேசிக் ஃபார்முலாஸும் இருக்கும். இதுல எல்லாமே நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஜஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 1 by 1 எல்லாமே ஃபார்முலாஸ், ஒரு டேட்டாஸும் பஞ்ச் ஆஃப் எல்லாமே டேட்டா அனாலிசிஸ் போது எப்படி இருக்குன்னா பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் கொடுப்பாங்க. ஒரு 2 பேஜ் 3 பேஜ் இருக்கும். ஸோ அந்த பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். 500 இருக்கும், 1000 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டால இருந்து நீங்க எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணியோ இல்லைன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியோ அனலைஸ் பண்ணி கேட்கிற ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் இந்த 1 by 1 என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்முலாஸோ இந்த டேபிள்ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இந்த எக்ஸல் உங்களுக்கு புரியுது இல்லையா, இந்த பேசிக் உங்களுக்கு புரியுது இல்ல, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஏதாவது டவுட் இருந்தானா கேளுங்க, நம்ம அப்படியே கிளியர் பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த பேசிக் புரியலன்னா அடுத்தடுத்து வரப்போறது எதுவுமே உங்களுக்கு என்ன ஆகாது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால கேட்கிறேன். இது ஓகே தானே? இது எல்லாருக்கும் கிளியர்ல? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஃபார்முலாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது கொஞ்சம் பேசிக் லெவல். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஃபார்முலாஸ் பார்ப்போம். இது வந்து என்ன இருக்குன்னா இது டேட்டா இருக்கு. ஸோ இதுல நம்பர் ஆஃப் டேட்டாஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட், எத்தனை கவுண்ட் இருக்கு இதுல 400 இருக்கு. 403 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட எம்ப்ளாயோட கோட் இருக்கு. இது வந்து நேம் இருக்கு. இங்க வந்து அவங்களோட ஜெண்டர்ஸ் இருக்கு. இங்க அவங்க என்ன யூஸ் பண்றாங்க, லேப்டாப் யூஸ் பண்றாங்களா, டெஸ்க்டாப் யூஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி இருக்கு. இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு நம்ம எவ்வளவு சேலரி வந்து இது பண்றோம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்ன இருந்ததுன்னா பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ். இந்த மாதிரி தான் டேட்டாஸ் இருக்கும். இந்த டேட்டால நமக்கு என்ன வேணும், இதுல சம் பர்சனோட நேம் மட்டும் நமக்கு கேட்கிறாங்கன்னு வைங்க. ஓகே, இங்க அனாம்பிகா இருக்கு. ஸோ அனாம்பிகாவோட இப்போ அவங்க லுக்கப் போட்டு வேல்யூ போட்டு இந்த ஒரு பர்சனோட மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ லுக்கப் போட்டு இவங்களோட சேலரி எவ்வளவு இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, உங்க சேலரி எவ்வளவு 1382 இருக்கு. ஸோ இத நம்ம இங்க இருந்து எடுக்கணும். இது நமக்கு இங்க பார்த்த உடனே தெரியுது. ஸோ ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்க நிறைய நேம் இருக்கு. ஒரு 400 பீப்புள்ஸோட நேம் இருக்கு. அந்த நேம்ல இருந்து இந்த ஒரு நேம் மட்டும்தான் அவங்க ஹெட்டோ இல்ல சம்திங் நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயோ ஒரு 4-5 பேர் மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட இது மட்டும் கொடுப்பா. எனக்கு 400 பேரோட டேட்டாஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு 4 பேரோடது எனக்கு தேவை வேணும். அது இவங்களோட நேம் மட்டும்தான் வேணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்கன்னா 400 பேர்ல நம்ம 1 by 1 செக் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு எடுக்கும், டைம் நிறைய எடுக்கும்.
ஸோ இதுல நீங்க ஃபார்முலாஸ் போட்டு ஈஸியா பண்ணீங்கன்னா உடனே என்ன ஆயிடும், ஈஸியா வந்து 2 மினிட்ஸ்ல எடுத்துடலாம். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிச்சுன்னா, டேட்டா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். இன்கேஸ் இதுல எதுவுமே தெரியலன்னு வைங்களேன், நீங்க 1 hour இல்ல 2 hours கொடுத்தாலுமே நீங்க அந்த டேட்டா என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லி நான் இப்போ ஃபார்முலாஸ் போடுறேன். லுக்அப் வேல்யூ நீங்க எதை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபார்முலாஸ் இல்ல சார். லுக்அப், வி லுக்அப், ஹச் லுக்அப் அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம் இதுல 1 by 1 எப்படின்னு பார்க்கலாம். இதுவும் அதே தான், சீக்வல் டு போட்டு லுக்அப் டேப் கீ கொடுத்துட்டு அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம அந்த நேம்க்காக தானே வேணும். ஒரு நேம் செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு இது கொடுக்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், லுக்அப் வேல்யூ, லுக்அப் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேயே கொடுக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம நேம் செலக்ட் பண்ணணும், அகைன் காமா போடணும், போட்டுட்டு இப்போ நேம் தானே வேணும் நமக்கு. ஸோ இந்த நேம் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். அகைன் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு என்ன வேணும், சேலரி தானே வேணும். அதனால சேலரியை மறுபடியும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ப்ராக்கெட் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா இங்க அனாமிகாவோட சேலரி எவ்வளவு, 1382. ஸோ இந்த 1382 கரெக்டா இங்க மேட்ச் ஆகும். இதுல வேற ஏதாவது இங்க அருள்ராஜ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இங்க வந்துட்டு நான் இந்த அருள்ராஜோட நேம் எடுத்து நம்ம இங்க போடுறோம் அப்படின்னா அருள்ராஜோட சேலரி நமக்கு வரும். இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது ஈஸியா வந்து ஒரு 4-5 பேர் டேட், இப்போ 4-5 எம்ப்ளாயோட கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா இப்போ எடுத்துடலாம். ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் மட்டும் கேட்குறாங்க, டோட்டல்ஸ் மட்டும் கேட்குறாங்க, அவனோட டேட்டா மட்டும் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி 200 ஸ்டூடெண்ட் 300 ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போட்டுட்டு ஜஸ்ட் இங்க என்ன நேம் சேஞ்ச் பண்ணாலுமே அந்த நேம் என்ன வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இந்த டேட்டாவோ என்ன நீங்க வேணுமோ அந்த டேட்டாவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல இண்டிவிஜுவலா சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் வந்து வேற ஏதாவது நேம் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா இப்போ இங்க வந்து அருண் கேகேன்னு இருக்கு. அருண் கேகேயோட சேலரி எவ்வளோ இருக்கு, 14443 இருக்கு. ஸோ இந்த அருண் கேகேயோட சேலரி மட்டும் நான் இங்க வேணும் எனக்கு. ஸோ அருண் கேகே போட்டோம்னா 1443 வந்துடுச்சா. இது ஈஸியா இந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்துடும். அடுத்த ஃபார்ம்ல போட்டுமா, எல்லாம் ஓகே தான், நம்மளுக்கு புரியுதுல்ல? புரியுது சார். ஓகே. இப்போ வந்து லுக்அப், இப்போ வந்து இங்க கல்யாணின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ கல்யாணிக்கு வந்து நம்ம லேப்டாப் கொடுத்துரு ஒர்க் பண்றாங்களா இல்லை டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்றாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. ஓகே. ஸோ அதுல டீம்ல இருந்து கேட்குறாங்கன்னு வைங்க, இவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க கல்யாணி எங்க இருக்காங்க, இதுல அல்பாபெட்டிக்ல தேடி கே வரைக்கும் எடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால அகைன் மறுபடியும் என்ன பண்ணணும்னா வி லுக்அப் ஃபார்முலா போடுறோம், ஈக்குவல் டு வி லுக்அப். வி லுக்அப் நம்ம எங்க யாரோட நேம் வேணும், கல்யாணியோட நேம் தானே வேணும். கல்யாணியோட நேம் செலக்ட் பண்ணிட்டு அவங்க நேம்ல இருந்து இது வரைக்கும் ட்ராப் அவுட் பண்ணணும். நமக்கு என்ன டேட்டா ஆகும், லேப்டாப் யூஸ் பண்றாங்களா, இது யூஸ் பண்றாங்களா. ஸோ இதுல 1 ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு. ஸோ செகண்ட் தேர்ட் காலம்ல தான் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ரிசல்ட் என்ன வேணும், லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ தான் வேணும். ஸோ இங்க இருந்து ட்ராப் பண்ணி இந்த டேபிள ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ட்ராப் பண்ணணும். நம்ம எந்த நேம், இங்க நேம் இருக்குல்ல கல்யாணி, ஸோ இங்கதான் நேம் இருக்கு. ஸோ இங்க இருந்து தான் ட்ராப் அவுட் பண்ணணும். இங்க இருந்து ட்ராப் அவுட் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நம்ம இங்க என்ன ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோமோ, இந்த லுக்அப் வேல்யூ என்ன வச்சிருக்கோமோ ஃபர்ஸ்ட், ஸோ அந்த லுக்அப் வேல்யூல இருந்து தான் செலக்ட் பண்ணணும். லுக்அப் வேல்யூ டேபிள் அரே இங்க காட்டுது பாத்தீங்களா. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்டு டோட்டல் நம்பர்ஸ் கேக்குது. இங்க இருந்து டேபிள் செலக்ட் பண்ணிட்டு இங்க 3ஆவதா இருக்கு, இது 1, இது 2, இது 3. ஸோ நான் அது வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு காமா 3 காமா அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்கும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா நமக்கு என்ன வேணும், எக்ஸாக்டா வேணும் இல்லையா, ட்ரூ தான் வேணும். ஸோ அதுக்கு நீங்க 0ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இங்க என்ன வந்துடும்? கல்யாணி என்ன யூஸ் பண்றாங்க? டெஸ்க்டாப் யூஸ் பண்றாங்களா, லேப்டாப்பா? லேப்டாப் யூஸ் பண்றாங்க. ஸோ இப்படி நம்ம டேட்டாஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா இங்க இருந்து செலக்ட் பண்ணணும். எங்க டேட்டா இங்க என்ன நமக்கு ரிசல்ட்ஸ் வருதோ அந்த நேம்ல இருந்து தான் எடுக்கணும். இப்ப நேம்னா நேம். இன்கேஸ் வந்து இங்க இருந்து அவங்களோட நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பரை தூக்கி இங்க போடணும். இன்கேஸ் நம்பர் போட்டோம்னா இங்க ஃபார்முலாஸ் என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. ஓகே, இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 300 இங்க ஒண்ணு இருக்கு இல்லையா, இவரோட நம்பர். சரி, இவரு என்னதான் யூஸ் பண்றாரு? லேப்டாப் தான் யூஸ் பண்றாரு. ஸோ இப்போ நம்ம நம்பரை வச்சு போடலாம். இங்க இருந்து ட்ரா பண்ணீங்கன்னா ஃபார்முலா ஒர்க் ஆகாது. எங்க இருந்து வேணும்? இந்த காலத்துல இருந்து எம்ப்ளாயோட ஐடியில இருந்து போடணும். இது 1, இது 2, 3, அடுத்து 4. 4 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணணும்? காமா, எத்தனாவது ரிசல்ட்ஸ் எந்த இதுல வருது, எந்த காலம்ல வருது? 4th வருது. சரி, 4, 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா, சாரி, நம்பர் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்ல இருக்கு. இங்க வந்து ஃபார்மட் வந்து என்ன இருந்தது? இப்போ வந்து ஜென்ரல்ல இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டெக்ஸ்ட் ஃபார்மட்டை சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மட்டிங் இதுவும் இருக்கு. ஸோ நம்ம ஃபார்மட்டிங் டூல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 1 வீக் போகும். என்னென்ன ஃபார்மட்லாம் யூஸ் பண்ணணும், டேபிள், இன்கேஸ் சேலரி வந்தா இதெல்லாம் டெக்ஸ்ட்ல எப்படி யூஸ் பண்ணணும், டைம் வந்ததுன்னா எப்படி யூஸ் பண்ணணும், டேட் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி டெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மட்டிங் அண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லி தனி சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அதையுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, அடுத்து HLOOKUP. HLOOKUPல என்ன வேணும்னா, சுரேஷ் இருக்காரு, சுரேஷோட ரோல் நம்பர் நமக்கு வேணும். இப்போ ஸ்கூல்ல இருக்காங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் வந்து கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ அந்த நம்பர் வந்து மொத்தம் ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 500 ஸ்டூடெண்ட்ல எனக்கு இந்த பையனோட ரோல் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை நீங்க எப்படி எடுப்பீங்க? இதுக்கு முன்னாடி அதை ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம மொத்தமா எடுக்கணும், எடுக்கலாம். இப்போ நம்ம சுரேஷோட நம்பரை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, சுரேஷ்கோட ரோல் நம்பர் மட்டும் கேட்குறாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா தனியா எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்கிரீன் தெரியலையா? equal to x lookup இப்போ ஏதாவது ஐடியா இருக்காது? சேம் தான், ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப். நமக்கு என்ன வேணும், ரிசல்ட்ஸ் என்ன வேணும், யாரோடது வேணும்? சுரேஷோடது. ஆமா, சுரேஷோடது. ஸோ அதனால சுரேஷ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு காமா. ஸோ அடுத்து லுக்கப் அரே. லுக்கப் அரேங்கிறது எங்க இருக்கு? நேம் தானே. அந்த லுக்கப் அரே வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் காமா. நெக்ஸ்ட் நமக்கு என்ன ரிசல்ட்ஸ் வேணும்? எம்ப்ளாயோட நம்பர் தானே வேணும். ஸோ எம்ப்ளாயோட நம்பர் ப்ராக்கெட் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும்? சுரேஷோட ரோல் நம்பர் நமக்கு கிடைச்சிடும். அந்த எம்ப்ளாயோட நம்பர்ஸ் கிடைச்சிடும். ஃப்ரண்ட்ல டேபிள் அரேல இருந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், ஈக்குவல் டு லுக்கப் அரே போட்டு ஸோ அந்த டேபிள் நேம்ல இருந்து டேபிள் நமக்கு ரிசல்ட்ஸ் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ட்ராப் அவுட் பண்ணிட்டு
அது எத்தனாவது காலம்னு கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கவுண்ட் ட்ரூ வேல்யூ கொடுத்தோம் 0 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்ஸ் வரும். இதே இது எக்ஸ் லுக்அப் வேணும் அப்படின்னா இங்க இருந்து அதோட ரிசல்ட்ஸ் எங்க இருக்கு, பின்னாடி இருக்கிற செல்ல இருக்கு. ஸோ அந்த பின்னாடி இருக்கிற செல்ல என்ன, அந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறதுக்கு லுக்அப் வேல்யூ போட்டோம், பேக்ல இருக்கு நமக்கு ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி பேக்ல இருக்கிற போது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ் லுக்அப் போடும். எக்ஸ் லுக்அப் போட்டீங்கன்னா நமக்கு பேக்ல அந்த எம்ப்ளாய்க்கு இருக்கிற பேக்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி எனேபிள் ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சொன்னவரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த ஃபார்முலா போலாமா? அடுத்த ஃபார்முலாஸ் வந்து சம் இஃப். ஓகே, இந்த சம் இஃப் ஃபார்முலா வந்து லாஸ்டா நம்ம சம் பார்த்தோம் இல்லையா? சம்னா என்ன பார்த்தோம்? ஒரு 4-5 வேல்யூ மட்டும் பார்த்தோம் இல்ல, அப்படிதானே? சம் போட்டோம் அப்படின்னா நம்ம எதுல இருந்து எது வரைக்கும் டிராப் அவுட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றோமோ அதோட ரிசல்ட்ஸ் மட்டும் வரும். ஓகே, இப்ப சம் இஃப் அப்படின்னா இப்ப தீபுன்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ அந்த தீபுன்ற நேமுக்கு நேரா என்ன இருக்கோ அந்த வேல்யூ மட்டும்தான் வேணும். இது எப்படி இருக்கு, ஒரு 4 பேர் 5 பேரோட டோட்டலா எடுத்திருக்கோம் நம்ம. பட் எனக்கு அப்படிலாம் வேண்டாம், இந்த 4-5 பேரோட டோட்டல்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம், அதுல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பர்சன் மட்டும் எனக்கு வேணும். ஸோ அந்த ஒரு பர்சனை மட்டும் நம்ம தனியா எடுக்கணும் அப்படின்னா சம் இஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, அது சம் இஃப் போடுற ஃபார்முலாஸ் என்னது, ஈக்குவல் டு சம் இஃப் ஆப் கீ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். யாரோட இது வேணும்? ஆமா. ஸோ நேம் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ட்ராப் அவுட் பண்ணிக்கணும். ரெண்டாவது கமா போட்டுட்டு அந்த பர்சன் நேம் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது க்ளோஸ் யூஸ் பண்ணிட்டு சம் ரேஞ்ச்னா எந்த வேல்யூவோட சம் ரேஞ்சோ. நீங்க ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் காட்டும். ஓகே, ரேஞ்ச் வந்து எந்த ரேஞ்ச், ஸோ எந்த ரேஞ்ச்ல இருந்து எது வரைக்கும் வேணும். ஸோ அரே அதே மாதிரி சம் ரேஞ்சுங்கிறது நமக்கு வரப்போற ரிசல்ட்ஸ். ஸோ அந்த ரிசல்ட்ஸையும் இங்க காப்பி பண்ணிருக்கேன்னா இங்க J9ங்கிறது எது, தீபோட நேம். இதை என்ன பண்றேன், பிரேக் க்ளோஸ் பண்றேன். ஸோ என்டர் தட்டினோம்னா தீபுங்கிற நேமுக்கு நேரா என்னென்னலாம் இருக்கோ ஸோ அது எல்லாமே எனக்கு எங்க வந்துடுது, ஜஸ்ட் இங்க வந்துடும். நீங்க சம்ல போட்டீங்கன்னா அது ஓவராலா வரும். சம் இஃப்னு போட்டீங்கன்னா அது என்ன பண்ணுவோம், ஸ்பெசிபிக்கா எந்த நேம்ல இருக்கோ அந்த நேம்ல இருந்து ஃபில்டர் பண்ணி தனியா கொடுக்கும். சம் இப்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். சம் இப்ஸ்ன்னு சொல்லி போட்டீங்கன்னா இன்னும் 2-3 கண்டிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்னு வந்தாலே என்னது, அது கண்டிஷன். ஒரு கண்டிஷன் கொடுத்தா மட்டும்தான் இஃப்ன்ற ஒரு ஃபார்முலாவே வரும். இது இல்லைன்னா இது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். ஓகே, புரியுதுல்ல? இஃப் கண்டிஷன் ஃபார்முலா புரியுதுல்ல? இல்ல இஃப் கண்டிஷன் எது தெரியாம இருக்கா? ஆனா இஃப் கண்டிஷன் எது என்னன்னு சொல்லணுமா? ரஷிபா புரியுதுல்ல உங்களுக்கு? எனக்கு புரியுது சார். பட் நீங்க டைப் பண்றதெல்லாம் போயிட்டு ஃபைனல் ரிசல்ட்ல தான் எனக்கு ஸ்டக் ஆகி வருதுனால என்னால பதில் சொல்ல முடியல. ஓ சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லாம் எனேபிள் ஆகுதுல்ல, எல்லாருக்குமே ஸ்கிரீன் எனேபிள் ஆகுதுல்ல. பட் நீங்க டைப் பண்ணி போய் கிளிக் பண்றது வந்து அந்த அந்த டைமிங்க்கு காமிக்கல, ஃபைனல்ல தான் காமிக்குது ரிசல்ட்ட மட்டும். நீங்க ஓகே, வாய்ஸ் இப்போ எல்லாம் தெரியுதா? இப்போ தெரியுதா ஃபார்முலா? தெரியுது சார். சம் இஃப் சிசி அது போட்டிருக்கீங்க 19 இஃப். ஓகே, அது உங்களுக்கு அந்த நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால விசிபிள் கரெக்டா கிடைக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? டைப் பண்ணது தெரிய மாட்டுதா? ஓகே, ஈக்குவல் டு சம் இஃப்னு போட்டுட்டு உங்களுக்கு நேம் எங்க இருந்து எந்த நேம் வரைக்கும் வேணும். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் தீபோட நேமை செலக்ட் பண்ணணும். இங்க வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகே, எனக்கு பர்டிகுலரா இந்த நேம்ல இருக்க பர்சனோட இன்புட் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனால தீபுவை செலக்ட் பண்றோம். ஸோ அந்த தீபுக்கு நேரம் இருக்கிற டோட்டலா அவங்களோட சேலரி என்னவோ அந்த நம்பர்ஸை ஃபுல்லாவே செலக்ட் பண்றோம். ஓகே, இந்த எஃப் ஃபுல்லாவே செலக்ட் பண்றோம். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும் நமக்கு. புரியுதா? இஃப்ங்கிற கண்டிஷன்ஸ் வந்து இஃப்னு வந்துச்சுனாலே அங்க வந்து நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம்னு அர்த்தம். கண்டிஷன் என்னன்னா, இப்போ எனக்கு 2 ரிசல்ட்ஸ் வரும் அந்த இடத்துல. ஒண்ணு தீபுவோட நேம்ல இருக்கிறது மட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ தீபு நேமே அந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ரிசல்ட்ஸ் எதுவுமே வராது. ஆமா, இங்க நான் தீபோட நேமே எடுத்துட்டேன் அப்படின்னா ரிசல்ட்ஸ் என்னதான் 0. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், தீபோட நேம்ல இருக்கிறது மட்டும்தான் வேணும். ஓகே, பட் இங்க வந்து சம் எப்படி கொடுத்துருக்கோம், ஒரு 4-5 வேல்யூவோட சேர்த்து கொடுத்துருக்கோம். இதுல ஒரு டெக்ஸ்ட்டை நீங்க தூக்குனாலுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன கிடைக்கும். ஆனா இங்க நம்ம என்ன கொடுக்கல, கண்டிஷன்ஸ் கொடுக்கல, ஒரு சம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஓகே, கண்டிஷன்ஸ் வந்துச்சுனாலே நம்ம இஃப் தான். ஓகே, இஃப் கண்டிஷன்ஸ் ஃபார்முலாஸும் இருக்கு. நான் அதையும் எப்படி யூஸ் பண்ணணும் வேணா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன்ஸ் வேணா பார்த்துலாமா, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இருக்கு இஃப் கண்டிஷன்ஸ்க்கு இப்போ நம்ம இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஃபார்முலாஸ் போட்டிருக்கோம். இதுல என்ன பண்ணிருக்கோம்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த மார்க்ஸ்ல நம்ம இப்ப என்ன கொடுக்க போறோம்னா ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்க போறோம். இப்போ அவன் 35 மார்க்ஸ் எடுத்திருந்தா பாஸ், 35க்கு கீழே எடுத்திருந்தா ஃபெயில். ஓகே ஓகே, நமக்கு அந்த மாதிரி தான் ரிசல்ட்ஸ் வரணும். 35 அபோவ் எடுத்திருந்தானா எல்லாமே பாஸ். ஸோ அது மாதிரி வரணும். இப்போ நீங்க இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பார்த்து நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது, அப்படிதானே? ஸோ அதனால இப்போ நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம்னா இங்க ஃபார்முலாஸ் கொடுக்கணும். ஈக்குவல் டு இஃப் சாரி ஈக்குவல் டு இஃப்னால என்னதான் சொல்லியிருக்கேன், ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். ஓகே, இஃப் கொடுத்துட்டு ஒரு டேப் கீ கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு 35 இது எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு 35 இருந்தாலும் பாஸ் தான். 35க்கு மேல ஓகே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இங்க ஒரு அப்போஸ்ட்ரோபி வந்து ஓபன் பண்ணலாம். இப்போ இது வரைக்குமே என்ன ஆச்சு, ஒரு கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இதுதானே. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா 35 கொடுக்கணும். இது வரைக்கும் ஒரு கண்டிஷன், அதாவது ஈக்குவல் 35 இருக்கணும், அப்படி இல்லைன்னா அபோவா இருக்கணும். ஸோ அது வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அகைன் இங்க பாருங்க, கீழே ப்ராக்கெட் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இங்க காட்டும் 35 இருந்துச்சுன்னா 2 கண்டிஷன், ஒன்னு ட்ரூவா இருந்துச்சுன்னா இன்னொன்னு ஃபால்ஸா இருந்தானா வேல்யூ இஸ் ட்ரூன்னு காட்டுதா. இப்போ ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும், ஈக்குவல் டு 35க்கு மேல இருந்துச்சுன்னா வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும், பாஸ்ன்னு சொல்லி வரணும் இல்லையா. ஸோ இங்க ப்ராக்கெட் போட்டுட்டு பாஸ். ஓகே, மறுபடியும் இங்க அப்போஸ்ட்ரோபி மேல 2 அப்போஸ்ட்ரோபி இருக்கா, அது போட்டுட்டு அகைன் ஒரு காமா கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு அப்போஸ்ட்ரோபி ஓபன் பண்ணி என்ன பண்ணணும், ஃபெயில் கொடுக்கணும். ஃபெயில்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு ப்ராக்கெட் ஓபன் பண்ணா இந்த ப்ராக்கெட்டை எண்ட்ல வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்க 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இஃப் கண்டிஷன்ஸ் வந்து இஃப்னால என்னதான் கண்டிஷன் தான். இந்த கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்னா 35 ஈக்குவல் டு 35 எடுத்திருந்தா பாஸ், 35க்கு கீழே எடுத்திருந்தா ஃபெயில். ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகே, இது கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், பாஸ்ன்னு சொல்லி வந்துடுச்சா. ஸோ இதே இதை எல்லா இதுக்கும் வச்சு ட்ராப் அவுட் பண்ணீங்கன்னா இங்க 13 மார்க் எடுத்திருக்காங்களா, ஸோ இங்க என்ன ஆச்சு, ஃபெயில்னு வந்துடுச்சு. இங்க 25 சொல்லி மாத்தினீங்கன்னா இங்கேயும் ஃபெயில்னு வந்துடும். 34.5
34.5 எடுத்தாலும் என்னன்னு வந்துடும், ஃபெயில் தான் வந்துடும். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 35 ஈக்குவல் டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இங்க 34.5 நீங்க போட்டா கூட என்னன்னு காட்டும், ஃபெயில் தான் காட்டும். ஸோ ரவுண்டா 35 போட்டீங்கன்னா பாஸ்ன்னு சொல்லி காட்டும். இதுதான் இஃப் கண்டிஷன்ஸ். இஃப் கண்டிஷன்ஸ் போடும்போது எப்படி போடும்னா, ஈக்குவல் டு போட்டுட்டு 2 கண்டிஷன் கொடுக்கணும். நம்ம கொடுக்க போற வேல்யூ ட்ரூவா இருந்துச்சுன்னா பால்ஸ், அப்படி ட்ரூவா இல்லைன்னா ஃபெயில். ஓகே, இதே மாதிரிதான் நம்ம இப்ப இங்க ஃபார்முலாஸ் போட்டோம்ல, சம் இஃப்னு சொல்லிட்டு, சம்ங்கிறது ஃபார்முலா, இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ். அதே மாதிரி கவுண்ட் இஃப்னு சொல்றது, கவுண்ட்ங்கிறது ஒரு ஃபார்முலா, இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ். அதுக்கான ஃபார்முலாஸும் நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸியா கிடைக்கும். இப்ப ராஜுன்ற 20,000 இருக்காங்கன்னா ராஜுவோட நேம் எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணலாம். ராஜு நேம்லயே இப்ப 2 பேர் 3 பேர் இருக்கலாம், சரிங்களா? இப்ப ராஜு நேம் மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், இப்ப நம்ம கவுண்ட்னு கொடுத்தனா என்ன பண்ணுவீங்க, கவுண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதுல என்ன கொடுத்துருக்கீங்க அருள், நீங்க யூஸ் பண்ணது கவுண்ட்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க? கவுண்ட் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க? கவுண்ட் யூஸ் பண்ணுங்க, சம் ஆவரேஜ் அதான் யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, கவுண்ட் ஒன்றும் பேசிக்கலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஈக்குவல் போட்டுட்டு அதுல கவுண்ட் இஃப், கவுண்ட்னா கவுண்ட் மட்டும் பண்ணோம். கவுண்ட் இஃப்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஓகே, கவுண்ட் இஃப் அந்த பர்சனோட அந்த இது அந்த செல்லோட ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வந்து எதுல இருந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வரணுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்து ராஜுனா ராஜுவோட நேமை செலக்ட் பண்ணி பிராக்கெட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா ராஜுவோட நேம்ல எவ்வளவு இருக்கு, 6 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு, ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த லேப்டாப்பு மொத்தமா எவ்வளவு இருக்குன்னாலும் நம்ம கவுண்ட் பண்ணலாம். இப்போ எத்தனை பேர் டோட்டலா லேப்டாப் யூஸ் பண்றாங்க கவுண்ட் எனக்கு கொடுங்க, டெஸ்க்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க எனக்கு கவுண்ட் கொடுங்க அப்படின்னா, ஸோ நம்ம அந்த டைம்ல இங்க என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப், டோட்டலா அந்த செல்லை நம்ம செலக்ட் பண்றோம், கமா கொடுத்து லேப்டாப் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் என்ன பண்றோம், க்ளோஸ் பண்றோம். டோட்டலா எவ்வளவு லேப்டாப்ஸ் இருக்கு, 161 லேப்டாப்ஸ் இருக்கு. ஸோ இதே இது டெஸ்க்டாப் வேணும்னா இங்க நம்ம ரிசல்ட்ஸை டெஸ்க்டாப் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். டோட்டலா எவ்வளவு இருக்கு, 241 இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கவுண்ட் இஃப் கொடுக்கணும். கவுண்ட்னு நம்ம சொல்லிட்டோம்னா இது மொத்த கவுண்ட், 403ங்கிறது டோட்டல் கவுண்ட். ஸோ அந்த கவுண்ட்ல எனக்கு லேப்டாப் மட்டும் ஒண்ணு வேணும், இல்ல எனக்கு டெஸ்க்டாப் மட்டும் ஒண்ணு வேணும் அப்படின்னா அது வந்து என்னது, கவுண்ட் இஃபோட நம்ம அங்க ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறோம், புரியுதுங்களா? இப்ப கவுண்ட் இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா டோட்டலா நமக்கு என்ன இங்க ரிசல்ட்ஸ் வேணுமோ அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் நமக்கு எனேபிள் பண்ணி காட்டும். நீங்க கவுண்ட் ஃபார்முலா போட்டீங்கன்னா டோட்டலா என்ன ஆகும், டோட்டலா கவுண்ட் ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, இஃப்னு சேர்த்துட்டாலே அங்க ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம்னு அர்த்தம். இப்ப சம்னு கொடுத்தோம்னா சம் மட்டும் இதாகும். அவனுக்குள்ள ஒரு இஃப்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டானா அது எப்படி ஆகும், அது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இதாகும், அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு டிராப் அவுட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாமே நம்ம வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஒரு இதுவுமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகணும்னா அது ரொம்ப இன்டெம்டா போகும். நீங்க இந்த பேசிக் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க யூஸ் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகலாம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிவோட் டேபிள். இப்போ இந்த டேபிள் வந்து நிறைய இருக்கு. ஓகே, இந்த டேபிள ஃபில்டர் பண்ணி நமக்கு லேப்டாப் அண்ட் டெஸ்க்டாப் இதுல யூஸ் பண்றவங்களோட மேல் எத்தனை பேரு, ஃபீமேல் எத்தனை பேருன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஒன்று போடணும். டேபிள் எப்படி போடுவீங்க நீங்க, டேபிள் எதை போட தெரியுமா? நார்மல் டேபிள் எப்படி போடுவீங்க? இந்த மாதிரி போட்டுட்டு வேற என்ன பண்ணுவீங்க,
இந்த மாதிரி காலம் செலக்ட் பண்ணுவீங்களா? ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நேம் நம்ம மேனுவலா என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் பண்ணுவோம், இது பண்ணுவோம். டேபிள் ஃபார்மட்ஸ் வேணும்னா ஃபார்மட் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேபிள் வந்து பஞ்ச் ஆஃப் டேட்டா நிறைய இருக்கு, நிறைய டேட்டா. நிறைய டேட்டால இருந்து நமக்கு ஒரு 2 ரிசல்ட்ஸ் 3 ரிசல்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 1 by 1 செக் பண்ணி போட முடியாது. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டேபிளுக்கு வந்து ஒரு பிவோட் டேபிள் ஒன்று ட்ரா பண்ணுவோம். இந்த டேபிளை ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் N அடிச்சீங்க அப்படின்னா இன்செர்ட்டுக்கு போகும். அகைன் இங்க பிவோட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அந்த பிவோட் டேபிள இன்செர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள கிளிக் பண்ணி நியூ டேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஷீட்ல நியூ ஷீட்ல ஒண்ணு இது பண்ண சொல்லி கேக்குதா, இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் இந்த ஷீட்லயும் இப்ப ஆல்ரெடி டேட்டா இருக்கு இல்லையா, இதுலயே உங்களுக்கு பிவோட் வேணுமா இல்ல புதுசா ஒரு ஷீட்ல பிவோட் வேணுமான்னு கேக்குது. ஓகே, நீங்க புதுசா ஒரு ஷீட்லயே கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இதே ஷீட்ல வேணும்னாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு நியூ ஷீட்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிவோட் டேபிள் ஓப்பன் ஆகும். இதுல இப்ப நமக்கு தேவையானது என்னென்ன வேணும் அது மட்டும் இங்க இருக்கும். இந்த சைட்ல வந்து நம்ம கொடுத்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே இங்க வந்து நிற்கும். ஸோ இதுல டோட்டல் மெயிலா ஃபீமேலான்னு வேணும், லேப்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி வேணும், அதுல நமக்கு டோட்டல் கவுண்ட் வேணும். அப்படிதானே? மெயில் ஆர் ஃபீமேல் வந்துடுச்சு, ஒரு லேப்டாப் வந்துடுச்சு. இதுல அவங்களோட நேம் இந்த கவுண்ட் எடுத்து நம்ம போட போறோம். கவுண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதுல டெஸ்க்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, ஃபீமேல்ஸ் வந்து டெஸ்க்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க 37, லேப்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க 33, டோட்டல் 70 வந்து ஃபீமேல் யூஸ் பண்றாங்க. மெயில் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, டெஸ்க்டாப் வந்து 204 யூஸ் பண்றாங்க. இதே இது மெயில் வந்து லேப்டாப் எவ்வளவு யூஸ் பண்றாங்க 1 to 8, ஸோ டோட்டல் வந்து 332. இதே நீங்க இந்த ஷீட்ல போயிட்டு 1 by 1 பார்த்து ஃபில்டர் போட்டோ இது சம்திங் போட்டோ எடுத்து ஃபில்டர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி டேபிள்ஸ் போட்டோம், பிவோட் டேபிள் போட்டோம்னா இந்த டேபிள எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே ஃபீமேல்ஸோட இவங்களோட மெயிலோட சேலரியும் ஃபீமேலோட சேலரியும் எவ்வளவு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட சேலரியோட டோட்டல் வந்துடும். ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு சேலரி கொடுக்குறோம், மேல்ஸ்க்கு மட்டும் எவ்வளவு சேலரி கொடுக்குறோம், எல்லாமே வந்துடும். இதுல டேபிள்ல எதுவுமே இருக்காது, நீங்க ஜஸ்ட் அந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு பிவோட் பண்றீங்க, பிவோட் பண்ணிட்டு அந்த தேவையானது எந்தெந்த ரிசல்ட்ஸ் வந்து வேணும், எந்த இதெல்லாம் உங்களுக்கு ரோல வேணும், எந்தெந்த இதெல்லாம் காலம்ல வேணும், எந்தெந்த இதெல்லாம் வேல்யூல வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டிக் போட்டா மட்டும் போதும். ஸோ இதே இது பர்டிகுலரா ஏதோ ஒரு பர்சனோட நேம் வேணும்னா கூட ஸோ அந்த நேமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல எடுக்கலாம். இதுல ஃபில்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஸோ இந்த ஃபில்டர்ல வந்துட்டு நேமோட அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த நேம் தூக்கி நீங்க அகைன் இதுல தூக்கி போட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும் ஃபில்டர்ல. ஸோ இந்த ஃபில்டர்ல போயிட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த நேமை இதுல 2-3 நேமும் செலக்ட் பண்ணலாம், ஒரு நேமும் செலக்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 பேரோட வேல்யூ மட்டும் 10 பர்சனோட இவங்க மட்டும் டேட்டாஸ் மட்டும் கேட்குறாங்கன்னு வைங்க. ஸோ அந்த 10 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும் வந்துடும். அந்த 10 பேர்ல ஒரு ஃபீமேல் இருக்காங்க, இதுல 5 மேல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சேலரி என்ன, ஸோ எல்லாமே டீட்டெயிலுமே வந்துடும். அதுல டெஸ்க்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, லேப்டாப் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சேலரி ப்ரொவைட் பண்றோம், ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். இதுல இங்க வந்துருச்சா, டோட்டல் கவுண்ட் எத்தனை இருக்கு 10 இருக்கு. ஸோ 10ல ஃபீமேல் வந்து ஒரே ஒருத்தவங்க தான், அதுவும் என்ன டெஸ்க்டாப் யூஸ் பண்றாங்க. மெயில் ரிமைனிங் இருக்கிறதுல 5 டெஸ்க்டாப் வந்து மெயில் யூஸ் பண்றாங்க, மிச்சம் 4 வந்து லேப்டாப் யூஸ் பண்றாங்க. ஸோ டோட்டலா 10 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கான சேலரிஸ் வந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ இங்க இருக்கு. ஓகே, புரிஞ்சுதா? இதுல ஒண்ணுமே இல்லை, டேபிள் நீங்க இப்போ செலக்ட் பண்ணிட்டு பிவோட் மட்டும் போட்டுட்டு இந்த நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணோம்னா நமக்கு டேபிள் ஈஸியா வந்து
ட்ராப் அவுட் ஆகிடும். ஸோ நம்ம இதுல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் லெவல். இதுலேயே நிறைய பஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் வந்துச்சுன்னா அது எப்படி ரூமை மாத்துறது, எப்படி காலம் மாத்துறது, இன்னும் இந்த டேபிள் இன்னும் எப்படி அலைன்மெண்ட் பண்றது, அது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே. இந்த டேபிள் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. அருள், கீர்த்தி, யாருக்கு யாராவது டவுட்டு? இது ஓகே தானே? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சாட். இது வந்து 2 டேட்டாஸ் இருக்கு. இது வந்து ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? ஷூ இருக்கு, அப்பரல்ஸ் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் வேர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷாப்போட ஒரு 2-3 திங்ஸ் எல்லாம் லைன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த ஷாப் வந்து எந்தெந்த இயர்ல எவ்வளவு பண்ணாங்க, எவ்வளவு குவான்டிட்டி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது சாட் மாதிரி போட சொல்றாங்க. ஓகே. நம்ம இது சாட்டை இது பண்ணோம்னா, அலைன் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, இந்த டேட்டாஸ் இருக்கு இல்லையா, 2 டேட்டாவையும் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்னு ஒரு மெனு இருக்கா, ஜஸ்ட் இன்சர்ட்ல போயிட்டு இதுல நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் சாட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 3D இருக்கும், 2D இருக்கும், இது பேர் சார்ட் இருக்கும். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா பை சார்ட் இருக்கும். இதுல எப்படி வேணாலும் நீங்க சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு இந்த சார்ட்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி வேணாலும் வரும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ட்ரீஸ் வரும், மாதிரி இதுல வரும், லைன் சார்ட்டுக்கு வரும். லைன் சார்ட்டும் இருக்கு, 2D லைன் சார்ட், 3D லைன் சார்ட், ஏரியா சார்ட் இருக்கு. எப்படி வேணாலும் நம்ம டேட்டா எப்படி வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி சும்மா ஒரு பேசிக்கா உங்களுக்கு சார்ட் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல எப்படி வந்துடும், இந்த ஷூஸ் இருக்கிறதா, ஷூஸ்ல 2 இயருக்கு வந்துடும். இதுல ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் மாதிரி இருக்கு இல்லையா, கிரீன் மாதிரி இருக்கிறதுல 27 to 28. அப்புறம் இந்த ரெட் மாதிரி இருக்கிறதுல 28 to 29. 2008 to 9, இது 7 to 8. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சாட் வந்து டிஃபால்ட்டா வரும். ஸோ இந்த சாட்லயும் வேணுங்கிற டேட்டாவை இன்னும் கொஞ்சம் அலைன் பண்ணலாம். எப்படி அலைன் பண்ணலாம்னா, இந்த பிளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, போயிட்டு நீங்க அதுல டேட்டாஸ் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணோம்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம எதை செலக்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆரஞ்சை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். 2008 to 9 தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இயருக்கான டேட்டாஸ் மட்டும்தான் இங்க எனேபிள் ஆகும். இன்கேஸ் வந்து நீங்க ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த இயருக்கான டேட்டாவும் இதுல என்ன ஆகும், எனேபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க சாட் வந்து இந்த மாதிரி பேசிக்கா தான் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துக்கலாம். டேட்டாஸ் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு கீழேயே அந்த டேட்டா வரும். இந்த டேபிளோட டேட்டாஸ் வந்து இங்கேயே வந்து ஷோ ஆகும் இந்த சாட்லயும். அதெல்லாம் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி எரர் கொடுக்கணும் அப்படின்னா, எரர் பார் கொடுக்கணும்னா அதுக்கும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இதுல உங்களுக்கு கலர்ஸ் பிடிக்கல, இல்ல இந்த வேற ஏதாவது கலர்ஸ் கிரியேட்டிவிட்டி ஏதாவது பண்ணலாம், இல்ல பேக்ரவுண்ட் கலர் இந்த சாட்ல மாத்தலாம் அப்படின்னா நீங்க இதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. இந்த பெயிண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா நிறைய வந்து சாட் வந்து அதுவே ரெஃபர் பண்ணும். இந்த மாதிரி சாட் போடுறீங்களா, இந்த மாதிரி கேட்குறீங்களா, பேக்ரவுண்ட் கலர்ஸ் போடணுமா, இல்லை இந்த 2 மாதிரி இந்த மாதிரியான கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா போடணும்னா அதுவே சஜெக்ஷன் வந்து கொடுக்கும். பார்த்தீங்களா, இது அதை விட இது கொஞ்சம் திக்கா இருக்கா, கலர்ஸ் சேஞ்ச் பண்ணாலுமே நம்ம கலர்ஸ் இதுல சேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் இந்த கலர் வேண்டாம், வேற ஏதாவது நல்லா டார்க்கா போடணும் இல்லை லைட்டா போடணும் அப்படின்னா இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், கலர்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதுல போயிட்டு ஒன்று பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஃபில்டர்ல போயிட்டு இப்போ எனக்கு 2 இயருக்கான டேட்டாஸ் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ என்ன வேணும், 8 to 9 டேட்டா இருந்தால் மட்டும் போதும். 7 and 8 டேட்டா நமக்கு வேண்டாம். ஸோ அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 7 and 8 டேட்டாஸ் மட்டும் என்ன ஆகும், எனேபிள் ஆகும். கொடுத்து அப்ளை கொடுத்தீங்கன்னா
ஸோ அந்த இயருக்கான டேட்டாஸ் மட்டும் வரும். ஃபினான்ஷியல் இயர் 8 and 9 மட்டும் வரும். இதே இது நமக்கு 2 டேட்டாவும் வேணும்னா 2 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா 7 and 8 2 டேட்டாவுமே என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும். இதே இது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கு. ஸோ இதுல எனக்கு வந்து ஷூஸோட இது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷூஸை மட்டும் வச்சுட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னா ஷூவோட டேட்டாஸ் மட்டும் நமக்கு என்ன ஆகும்னா எனேபிள் ஆகும். புரிஞ்சுதா? இந்த மாதிரி சாட்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பார்த்தல மேல அந்த மாதிரி சாட்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த சாட் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம 1 by 1 பின்னாடி செக் பண்ணலாம். நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும், பிவோட் வந்தா எப்படி பண்ணணும், இன்கேஸ் வந்து மைனஸ்ல வேல்யூ வந்துச்சுன்னா அது எப்படி பண்ணணும், பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன சாட் போடணும். ஸோ அந்த மாதிரி யூனிக்கா ஒரு டேட்டாஸ்க்கும் ஒரு சாட் ரெஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து இப்போ பர்சன்டேஜ்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாட் போட்டீங்கன்னா பர்சன்டேஜ்ல வந்து அது இதாகாது, அடாப்ட் ஆகாது. இன்கேஸ் இது ஏதாவது ஒரு மைனஸ்ல வேல்யூ வருது அப்படின்னா ஸோ அதுவுமே நம்ம போட்டாலுமே இதுல வந்து எனேபிள் ஆகாது. கரெக்டா நம்ம இந்த சாட்ல வந்து அடாப்ட் பண்ணி காட்ட முடியாது. அதுக்குன்னு செப்பரேட் சார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னென்ன சார்ட் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி 1 by 1 நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ இதுல எக்ஸல்ஸ்ல ஃபுல்லா இவ்வளவுதான். ஸோ இது வரைக்கும் பேசிக் வந்து 1 by 1 உங்களுக்கு எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் சொல்லணும், ஒரு டூல்லையும் பேசிக் மட்டும் சொல்லிருக்கோம். ஸோ இதுலயும் நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு டாபிக்ஸும் பார்த்தோன்னா இன்னைக்கு டே பத்தாது. ஸோ இதுலயும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டே போகலாம். டெக்ஸ்ட் காலம்ஸ், டேட்டா வெரிஃபிகேஷன்ஸ், டைம் ஷீட்டு, இஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இதுல இஃப் ஃபங்க்ஷனே நிறைய இருக்கும். இஃப் ஃபங்க்ஷன்ஸ்லயே நம்ம இஃப் ஃபங்க்ஷன்னா பேசிக் என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன் போட்டோம்னா 2 கண்டிஷன் கொடுப்போம், 2 கண்டிஷன்ல இருந்து நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் வரணும், அப்படித்தானே? ஸோ அதுல இஃப் ஃபங்க்ஷன்லயே சம் இஃப் பார்த்தோம், சம் கவுண்ட் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் போட்டே நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அண்ட் ஃபார்மட்டிங் அண்ட் டெக்ஸ்டிங் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தோம், பட் அது ஜென்ரல்ல இருந்துச்சு, பட் அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஒர்க் ஆகல. நான் என்ன பண்ணேன்னா டெக்ஸ்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணேன். ஓகே, அந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் போட்டோம்னா அகைன் என்ன ஆகும்னா நமக்கு ஃபார்முலாஸ் வந்து அங்கே ஒர்க் ஆகும். ஓகே, அதே மாதிரி டேபிள் கிரியேட்லாம் நம்ம பண்ணி பார்க்கல, அது நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல சொல்றேன்.